வாழ்வின் முதலாவது இன்பமும் முழுமையான இன்பமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம். உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் தன்னுடைய மனதையும் தன்னுடைய உடலையும் சேர்த்தே பேணி பாதுகாக்க கடமைப்பட்டவன். உடலை பேணாமல் மனதை மட்டுமோ, மனதை பேணாமல் உடலை மட்டுமோ ஒருவன் வளர்த்தானேயானால் அது ஒரு நிறைவடையாத வெற்றியாகத்தான் அவனுடைய வாழ்க்கை முடியும். உடலெனும் கோவிலை வலுவான பயிற்சிகளினால் வளர்த்தெடுப்பதற்கு தினமும் 1 மணி நேரத்தையாவது தயவு செய்து ஒதுக்குங்கள். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம். தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கினீர்களே ஆனால் கூட ஒரு வாரத்திற்கு 7 மணி நேரம் மட்டுமே உடற்பயிற்சிக்காக நீங்கள் ஒதுக்குகின்ற நேரமாக இருக்கும். இதிலே உடற்பயிற்சியின் போது உடல் வலிக்கத்தான் செய்யும். ஒன்று தெரியுமா நண்பர்களே? பெயின் இஸ் த பெஸ்ட் டீச்சர். எந்த ஒன்றையும் 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களேயானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாக மாறிவிடும். பழகும் வரைக்கும் பாதை கடினம், பழகிவிட்டால் பயணம் சுலபம். உடற்பயிற்சி, விளையாட்டு இதன் மூலமாக மட்டுமே நாம் மனதைரியம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, உடல் வலு, மனபலம், இப்படிப்பட்ட ஒழுக்கம் பலவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உளவியல் கூற்றுப்படியே ஒரு பொழுதுபோக்கு அவசியம். உடற்பயிற்சி என்பது உபயோகமான பொழுதுபோக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 மணி நேரம் டிவி பார்த்தா அதனால் எதுவும் வரப்போகிறதில்ல. ஆனால் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது உங்கள் உடலிலேயே நிலைத்து இருக்கும் என்பது இதனுடைய பொருள். எல்லாருக்கும் இது தெரியும். ஆனால் எங்கே கோளாறு? எல்லாரும் ஏன் செய்கிறதில்ல? இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த் ப்ராக்டிசஸ் தட் இஸ் லேக்கிங், but only the implementation is lacking. We should bridge the gap between the knowledge and practice. Knowing something and doing something. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லாயிருக்கும், கொஞ்சமாக சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம செய்கிறோமான்னா இல்லை. செய்யணுங்கிறது தான் முக்கியம். நம்முடைய முன்னோர்கள் இதை முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் விசையொரு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படிம்பாம் பாரதி. எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம், திருமந்திரம். கோயில் மாதிரிடா உடம்பு. கோயிலில் போகும்போது எப்படி சுத்தமாக போவியோ அது மாதிரி இது உள்ளே போகிறதெல்லாம் சுத்தமானதாக போகணும். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேம்பரு திருமூலர். என்ன அர்த்தம்? உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு அழிவு போகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் அதில் தங்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்பை வளர்ப்பதற்குரிய உபாயத்தை ஒருவன் உணர்ந்து கொண்டானே ஆனால் அது என்ன? உடற்பயிற்சி, கொஞ்சமாக சாப்பிட்றது. இதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க உயிரை வளர்க்கலாம். எல்லாரும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ அதை செய்யணும்ல. நம்ம செய்கிறோமான்னா இல்லை. அங்கே தான் தவறே. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. நம்ம உடலினுடைய உண்மையான மதிப்பு எப்போ தெரியுமா? இந்த உடல் நமக்கு கிடைக்காத போது, அல்லது அந்த உடலினுடைய வலுவை நாம் இழந்த பிறகுதான், நோயின் மூலமாக பறிகொடுத்த பிறகுதான் நமக்கு அது தெரியும் என்று பொருள். பிறக்கிறதுக்கு முன்னாடி குறையில்லாமல் பிறக்கணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனின் அரிது கூன் குருடு செவிடின்றி பிறத்தல்ன்றான். அந்த கிடைச்சதை நம்ம எப்படி காப்பாற்றுறோம்? கிடைத்ததை ஈத்தோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிடைச்ச பிறவியை நம்ம எப்படி மதிக்கிறோம், எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்க்ரீசிங் தி வேஸ்ட் லைன் இஸ் டிக்ரீசிங் தி லைஃப் லைன் என்று நான் கூறுவதுண்டு. வயிற்று சுற்று அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை சுற்று குறைந்துவிடும். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரியாக இருக்கீங்களே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு தடவை என்னன்னு கேட்டேன். ஒரு 200 கிலோ வெயிட்டோடு உட்காந்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்குறாரு என்கிட்ட, சார் இந்த தொப்பையை குறைக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன்,
தொப்பையை நீங்கள் குறைக்கணும்னா அதில் போடுற குப்பையை நீங்கள் குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், நம்ம எதுக்கோ லைஃப் போயிடுச்சும்போம். பணம் போய்விட்டாலோ, வீடு போய்விட்டாலோ, காதல் தோல்வியுற்றாலோ, கார் காணா போச்சுனாலோ, வாழ்க்கையை போயிடுச்சுன்னு எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சொல்கிறோம். உண்மையில் வாழ்க்கை போகிறதில்ல. அதிலெல்லாம் வாழ்க்கை போயிடுச்சுன்னா இங்கே இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஓடிட்டுருக்கு இல்லையா இதயம், அது நின்று போனால்தான் வாழ்க்கை போனதாக அர்த்தம். அது எப்போ நிற்கும் தெரியுமா? நீங்கள் நின்னா அது நிற்கும். அது தொடர்ந்து ஓடணும்னா நீங்கள் தொடர்ந்து ஓடணும், அல்லது நடக்கவாவது செய்ய வேண்டும். நாம் இதயத்தை தொடர்ந்து ஓட வைத்தால்தான் நாம் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ளலாம். இதயம் தொடர்ந்து ஓடுவதற்கு நாம் தொடர்ந்து ஓட வேண்டும், அல்லது நடக்கவாவது செய்ய வேண்டும். தினமும் உடற்பயிற்சிக்காக, உடல் நலத்திற்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவோம். அப்படி ஒதுக்குவதன் மூலமாகத்தான் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு நான் சொல்கிறது உண்டு. எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நீங்கள் ஷார்ட்டஸ்ட் ரூட்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. நான் அதற்கு சொல்கிற பதில், எக்ஸசைஸ் பண்ணால் டப்புன்னு இறந்துருவான். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பிபி சுகர்னு மருத்துவமனை வழியாகத்தான் சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால் அது லாங்கஸ்ட் ரூட்டுமே. அப்படிலாம் நீங்கள் போக வேண்டாம், நம்ம யாரும் போகக்கூடாது. உண்மையாக நம்ம நேசிக்கிற நம்மளுடைய பிள்ளைகளையோ மனைவியையோ அல்லது உற்றார் உறவினரையோ நம்ம ஐசியூக்குள்ளே படுத்துக்கிட்டு அவங்க வெளியில் கண்ணீர் சிந்தாமல் இருக்கணும்னா அந்த சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்முடன் இருப்பவர்களுக்கும் நல்லது. உடலை போன்ற மிக அருமையான சொத்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். இதனை கூறுவதற்கு எனக்கு ஓரளவு தகுதி இருப்பதாகவே நான் நினைத்ததனால் இதனை கூறுகின்றேன். தொடர்ந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகின்றேன். மன அழுத்தம், டென்ஷன் சொல்கிறோமே, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை ஆதாரபூர்வமாக நான் உங்களிடம் விளக்க விரும்புகின்றேன். சமீபத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தில் சாங்வி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணரிடம் 2 பேர் தன்னுடைய இதயத்தை காண்பிப்பதற்காக வருகின்றார்கள். 2 பேருமே மார்வாடிகள், ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க. 2 பேருமே அதே ஊரை சேர்ந்தவங்க. ஒருவருடைய வயது 72, இன்னொருவருடைய வயது 44. இதில் என்ன வேடிக்கை என்றால் 2 பேருடைய இதயத்தையும் அந்த மருத்துவர் தனித்தனியாக சோதிக்கின்றார். 72 வயதுக்காரரினுடைய இதயம் 44 வயதுடையவருடைய இதயத்தை விட நன்றாக இருக்கின்றது. ஆனால் 44 வயதுடையவருடைய இதயம் 70 வயதிற்கு மேல் உள்ளவர்களுடைய இதயத்தை போல வேர் அண்ட் டேர்னு சொல்லுவாங்க, உழைத்து களைத்து போகிறோம் இல்லையா, அது மாதிரி களைத்து போன இதயமாக, நிறைய இடங்களிலே இரத்த அடைப்புகள் இருக்கின்ற இதயமாக இருப்பதை அவர் கவனிக்கின்றார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசம், ஒரே ஊரில் வாழ்கிறாங்க, ஒரே சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ஒரே தொழில் பண்ணுறாங்க, வயது மட்டும் 2 பேருக்கும் ஒரு 30 வயது தோராயமாக வித்தியாசம் இருக்குது. ஆனால் இளைஞருடைய இதயம் முதியவருடைய இதயம் போலவும், முதியவருடைய இதயம் இளைஞருடைய இதயம் போலவும் இருக்குமே. இந்த ரிஸ்க்குக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்களே, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்ற ஆர்வத்திலே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறார். முதல்ல அந்த 72 வயதுக்காரரை அழைத்து உங்களுடைய வாழ்க்கை முறையை, டெய்லி ரொட்டீனை சொல்லுங்கிறார். அவர் சொல்கிறாரு, காலையில் 4:30 மணிக்கு அவர் எந்திரிக்கிறாரு, 5 மணிக்கு பிரம்மபுத்திரா ஆற்று கரைக்கு போகிறாரு, குளிர்ந்த நீரில் குளிக்கிறாரு, 1/2 மணி நேரம் யோகா செய்கிறாரு, 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் இங்கேருந்து போகிறதும் திரும்பி வர்றதுமே 4 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறாரு. 8 மணிக்கு காலையில் உணவு அருந்துறாரு. 9 மணிக்கு அவருடைய வீட்டிலேருந்து புறப்பட்டு அவருடைய ஜவுளி வியாபார கடைக்கு போகிறாரு. 1 மணி வரைக்கும் கடையில் இருக்கிறாரு. திரும்பி 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே சாப்பிட்றாரு. 1 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் விவசாய நிலங்களை போய் பார்க்கின்றார். திரும்பவும் 5 மணிக்கு கடைக்கு போயிடுறாரு. இரவு 7 மணி வரைக்கும் கடையில் இருக்கார். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. உணவு அருந்தி விட்டு
8:30க்கெல்லாம் படுத்துறாரு, 9 மணிக்கு தூங்கிடுறாரு. இன்ட்டு 365ங்கிறார். இதை தவிர நான் வேறு எதுவுமே செய்கிறதில்ல சார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. இதையும் லேசாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கேன். நான் டிவி பார்க்குறதில்ல, சினிமா பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் டாக்டர்கிட்ட போனதில்லைங்கிறார். டாக்டர் சொல்கிறாரு, இப்போவும் நீங்கள் வந்திருக்க வேண்டியதில்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு மாத்திரை மட்டும் தர்றேன், அதில் உங்கள் இதயம் சரியாயிடும், ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு. அவருடைய வாழ்க்கை முறைகளை அவர் தெரிந்து கொண்டார். 44 வயதிலேயே 70 வயதுக்கு அதிகமானவருடைய இதயத்தை போல இருந்ததல்லவா, அவரை கூப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவரை கேட்டது இவருக்கு தெரியாது. இவர் சொல்கிறார், காலையில் 11 மணிக்கு எந்திரிப்பேன், 11:30 மணிக்கு காலையில் சாப்பாடு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் 12 மணிக்கு என்னுடைய ஜவுளி கடைக்கு போவேன், அங்கே போய் வேலை பார்ப்பேன், 3 மணிக்கு மத்தியான சாப்பாடு அங்கேயே கொண்டு வர சொல்லி சாப்பிடுவேன், ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன், 11 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 11:30 மணிக்கு நைட் சாப்பாடு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் டிவி பார்ப்பேன், டிவி நல்ல படமாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதிகமாகிடும், 2 மணிக்கு தூங்குவேன். எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னா மற்றவர்களை பார்த்து என்னை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் என்னை குறையுடைய மனிதனாக பார்ப்பதைப் போல் நான் நினைக்கின்றேன். அதனால் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு ஒழிய என்னால் எதுவும் செய்ய முடியல. இந்த மன அழுத்தத்திலேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் டாக்டர், எனக்கு என்ன இதயத்தில்னு கேட்குறார். இப்போது டாக்டருக்கு தெளிவாக புரிகின்றது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை தான் அவனுக்கு அது டென்ஷனை உண்டாக்குது. இவர் மற்றவர்களோட தன்னை ஒப்பிட்டு அவர் மாதிரி வசதியாக இல்லையே, அவர் மாதிரி பணக்காரனா இல்லையா, அந்த பிஸ்னஸ் மாதிரி நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கவலையிலேயே தூக்கத்தை மறந்து நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது, எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லை, ஏகப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு சிறு வயதிலேயே இதயத்தில் இத்தனை கோளாறோடு வந்திருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை முறை தான் சரியில்லை என்பதை அந்த டாக்டர் உணர்ந்து கொள்கிறார். இப்போ டாக்டர் முடிவு சொல்கிறார் என்னென்னா, கடவுள் படைக்கிறதுல எல்லா மனிதர்களையுமே முழுமையாகத்தான் படைத்திருக்கின்றார். நாம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழலாம். நம்முடைய உடலையும் உடல் நலத்தையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மற்றவர்களோடு நாம் ஒப்பீடு செய்யாமல் நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையும் நமக்கு கிடைச்சிருக்கிறதையும் வைத்து நிறைவாக வாழ்கின்றவர்கள் எல்லாரும் இதய கோளாறு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த டென்ஷன் யாரெல்லாம் நம்மளே டென்ஷன் ஆக்கிக்கிறோமோ அவங்கெல்லாம் சிறு வயதிலேயே இதய கோளாறுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்கிறாரு, தி பெஸ்ட் டாக்டர் இஸ் டாக்டர் டயட், டாக்டர் குவைட், டாக்டர் ஹாப்பி என்று முடிக்கின்றார். நாமும் கொஞ்சமாக சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவுடன் வாழ்ந்தால் இதயத்தில் கோளாறு இல்லாமல் கடைசி வரை வாழ முடியும் என்பதற்கு இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. என்னுடைய வீட்டிலேயே 4 மருத்துவர்கள். இதுவரை நான் எந்த மருத்துவரிடமும் சென்று எந்த மாத்திரையும் நான் உட்கொண்டதில்லை. தினமும் உடற்பயிற்சி செய்கின்றேன், அளவாக சாப்பிடுகின்றேன். இதை கூறுவது எனக்காக அல்ல, உங்களுக்காக. நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.